செஸ் மாஸ்டர் எபிசோட் 39ற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் மிகவும் ஆழமான மற்றும் தந்திரமான இங்கிலீஷ் ஓப்பனிங் இந்த முறையை பற்றி பார்க்கப் போகிறோம். இது சிப்பாய் C4 இடத்துக்கு நகர்வதன் மூலம் தொடங்குகிறது. வெள்ளை சிப்பாய் C4 இடத்துக்கு வரும்போது இது நேரடியாக மையத்தை ஆக்கிரமிக்காமல் D5 சதுரத்தை பக்கவாட்டில் இருந்து கட்டுப்படுத்துகிறது. இது ஒரு மெதுவான மற்றும் பொசிஷனல் ஆட்டத்திற்கு வழிவகுக்கும். இங்கிலீஷ் ஓப்பனிங் இந்த முறையின் முக்கிய பலம் அதன் ஃபிளெக்சிபிலிட்டி ஆகும். இதன் மூலம் வெள்ளை காய்கள் குவீன்ஸ் கேம்பிட் போன்ற கடினமான அமைப்புகளை தவிர்த்து கருப்பு காய்களின் பதிலுக்கு ஏற்ப தனது ஆட்டத்தை மாற்றிக்கொள்ள முடியும். கருப்பு காய்கள் சிப்பாய் C5 விளையாடினால் அது சிம்மெட்ரிக்கல் இங்கிலீஷ் என்றும், சிப்பாய் E5 விளையாடினால் அது ரிவர்ஸ் சிசிலியன் என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் நீண்ட நகர்வுகளை மனப்பாடம் செய்வதை விட ஆட்டத்தின் நுணுக்கங்களை புரிந்துகொள்வது அவசியம். நீண்ட நேர யோசனை மற்றும் தந்திரமான ஆட்டத்தை விரும்பும் வீரர்களுக்கு இங்கிலீஷ் ஓப்பனிங் ஒரு சிறந்த தேர்வாகும். இந்த முறைகளை கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த செஸ் மாஸ்டர் ஆகஸ்ட் மாறுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.